கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். The Lord will give strength to his people. The Lord will bless his people with peace. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருளுவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இன்றைய தியான வசனம் மிகவும் ஆழமான வாக்குறுதியை கொண்டுள்ளது. இது தேவனுடைய மக்களுக்கு ஆற்றலும் சமாதானமும் வழங்கப்படும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இது ஆதிக்கமும் வல்லமையும் கொண்ட தேவன் தமது ஜனங்களுக்கு ஆற்றலை கொடுப்பார் என்பதை கூறுகிறது. பலன் என்பது பாவத்தை மறக்கச் செய்யும் ஆற்றல், பாவ படுகுழியிலிருந்து மீண்டு வரும் ஆற்றல், சோதனைகளிலும் விசுவாசத்தோடு நிலைத்திருக்கும் ஆற்றல், உழைப்பிலும் எதிரிகளின் எதிர்ப்பிலும் உறுதியுடன் செயல்படும் ஆற்றல், தேவனுடைய சித்தத்திற்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படியும் ஆற்றல். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி உறுதியளிப்பதை ஏசாயா 40:29 வாசிக்கிறோம். தேவனுடைய ஜனங்கள் பலவீனமாய் இருக்கும் பொழுது அவர்தான் அவர்களுக்கு வல்லமையை அருள்கிறார். அடுத்ததாக கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். சமாதானம் என்பது யூதர்களின் எபிரேய மொழியில் ஷாலோம் என்பதிலிருந்து வருகிறது. இதன் அர்த்தம் வெறும் யுத்தமின்மை அல்ல, ஆன்மீக அமைதி, உடல் ஆரோக்கியம், நம்முடன் வாழும் வாழ்வு, தேவனுடன் நல்ல உறவு. தேவன் தம் மக்களுக்கு அந்த அமைதியையும் பரிபூர்ண நன்மையையும் அருளுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை பிலிப்பு 4:13 வாசிக்கிறோம். நமக்கு பலத்தை கொடுக்கிறவர் கிறிஸ்து. அவர் கொடுக்கும் பலத்தால் நம்மால் எதையும் செய்ய முடியும். இதை விசுவாசிக்கிறீங்களா? இந்த 29ஆம் சங்கீதம் முழுவதும் தேவனுடைய பெருமை மற்றும் அவருடைய உரையாடலின் வல்லமையை பற்றி பேசுகிறது. கடைசி திருவசனத்தில் அவர் தம் மக்களுக்கு வல்லமையையும் சமாதானத்தையும் தந்து ஆசீர்வதிப்பார் என்று மிக உறுதியாக கூறப்படுகிறது. இந்த வசனத்திற்கு சாட்சியாக ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தயவு கூர்ந்து கவனியுங்கள். ஒரு கிராமத்தில் பெரிய புயல் வீசியது. அனைத்து வீடுகளும் சிதறி கிடந்தன. மக்கள் அனைவரையும் பயம் ஆட்கொண்டது. என்ன செய்வது என்று புரியாமல் கலங்கி கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் ஒரு சிறிய வீட்டில் ஒரு குடும்பம் மட்டும் அமைதியாக ஜெபித்து
சங்கீதம் 29:11 சொல்லிக் கொண்டே இருந்தனர். தாய், தகப்பன், அவர்களுடைய 2 பிள்ளைகள், ஒருவன் ஆண் மற்றொன்று பெண். நால்வரும் எந்தவித பயமோ பதட்டமோ இன்றி கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கேதுரு மரங்களை முறிக்கும், அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும், வனாந்தரத்தை அதிர பண்ணும். ஆனால் அவர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், சமாதானத்தை அருளி ஆசீர்வதிப்பார் என்று சத்தமிட்டு கூறிக்கொண்டே இருந்தார்கள். இரவு முழுவதும் புயல் காற்றின் சீற்றத்தில் கிராமமே ஆடி போயிருந்தது. காலையில் புயல் சீற்றம் அடங்கி அமைதியான போது ஜனங்கள் வெளியில் வந்து பார்த்தபோது ஒரு குடிசை மட்டும் எந்தவித சேதாரமும் இல்லாமல் இருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டனர். அப்பொழுது குடிசையிலிருந்து வெளிவந்த அந்த குடும்பத்தினரை பார்த்து, இது எப்படி சாத்தியம்? எங்கள் வீடுகளில் பல இடங்களில் கூரை பீத்து கொண்டு போயிருக்கிறது. எத்தனையோ மரங்கள் வேரோடு சாய்ந்து கிடக்கின்றன. ஆனால் உங்கள் வீட்டுக்கோ உங்களுக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லையே, இது எப்படி என்று கேட்டபொழுது அந்த குடும்பத் தலைவர் சங்கீதம் 29 எடுத்துக்காட்டி, நாங்கள் விசுவாசத்தோடு கர்த்தரின் சத்தம்தான் இடியாக ஒலிக்கிறது, ஆனாலும் அவர் நமக்கு பலன், தைரியம் கொடுப்பார், சமாதானம் தந்து ஆசீர்வதிப்பார் என்று பரிபூர்ண விசுவாசத்தோடு அவரை துதித்து கொண்டே இருந்தோம். விடிந்தது கூட எங்களுக்கு தெரியவில்லை. வெளியே வந்து பார்த்தபோதுதான் கர்த்தர் எங்களுக்கு எவ்வளவு பலன் தந்து உறுதியோடும் விசுவாசத்தோடும் ஜெபிக்க சமாதானத்தை அருளி ஆசீர்வதித்திருப்பதை உணர்கிறோம். நாங்கள் புயலை பார்க்கவில்லை, புயலை அடக்கக்கூடிய தேவனையே நோக்கி பார்த்தோம். அவரே எங்களுக்கு பலனும் சமாதானமும் கொடுத்தார். அவருக்கே துதியும் கனமும் மகிமையையும் செலுத்துகிறோம் என்று தங்கள் கைகளை வானத்திற்கு நேராக உயர்த்தினர். இது படித்ததில் பிடித்தது என்ற பகுதியில் வாசித்தது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் தம் மக்களுக்கு பாவத்தை கடக்கும் பலன், சோதனைகளை தாங்கும் பலன், துக்கங்களில் பொறுமை காக்கும் பலன் தருகிறார். தேவன் தம் மக்களுக்கு மன அமைதி, தேவனுடனான உறவு, சுகம், பாதுகாப்பு என்ற உண்மையான சமாதானம் தருகிறார். இந்த பலனும் சமாதானமும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு. அவை உலகம் தர முடியாதவை, கடைசி நாளில் நிலைத்திருக்கும் நன்மைகள். உலகம் துன்பங்களை தரும், ஆனால் தேவன்தான் நமக்கு உண்மையான பலனும் சமாதானமும் தருகிறார். நாம் நம்மை பலவீனமாய் உணரும் போதெல்லாம் அவரிடம் நம்பிக்கையுடன் அணுகினால் அவர் நம்மை வலிமைப்படுத்துவார். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தேவனுடைய சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்து கொள்ளும். சுருக்கமாக சொல்வதானால், இன்றைய தியான வசனம் தேவன் தம் மக்களுக்கு வல்லமையையும் அமைதியையும் தரும் உறுதி. நாம் அவரிடம் நம்பிக்கையுடன் வாழும்போது அவருடைய பலனும் சமாதானமும் நமக்கு கிடைக்கும். அவை இந்த உலகத்தால் தர முடியாத பாக்கியங்கள். எனவே இப்பொழுதே அவர் பாதம் பணிவோம். பிரச்சனைகளை பாராமல் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் தேவனையே நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. கர்த்தாவே, எங்களை வலிமைப்படுத்தும் வல்லமையான தேவனே, எங்கள் வாழ்க்கையில் உமது பலனையும் சமாதானத்தையும் தாரும். எங்கள் வாழ்வில் சோதனைகள் நேரிட்டாலும் உம்மையே உறுதியோடும் நம்பிக்கையோடும் பரிபூரண விசுவாசத்தோடும் நோக்கி பார்க்க எங்களை பலப்படுத்தும். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும்
ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.